இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். அதாவது இந்த பிடிஎஃப் வந்துட்டு ஒரு சில மாவட்டத்துக்கு விட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் விடல. அவங்க நிறைய மாவட்டத்துக்கு விட்டிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாவட்டத்துக்கு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுடைய மாவட்டமாக இருக்குது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் எல்லாத்துக்குமே ஒன்றே தான். ஓகேங்களா? ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னா அரியலூர் மாவட்டம். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நான் அரியலூர் மாவட்டத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்றைக்கு வெளியே வந்திருக்கு அப்படின்னா 29ஆம் தேதி அவங்க நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாங்க அதனோட சேலரி போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அலுவலக உதவியாளராக இருக்கீங்க அப்படின்னா 15,000லேருந்து 58,000. ஓகேங்களா? இது வந்துட்டு ஓட்டுநர், இதுக்கு வந்துட்டு உதவியாளர் வேலை. ஓகேங்களா? வயது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஓட்டுநருக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு உதவியாளருக்கு சொல்கிறேன். குறைந்தபட்சம் இது வந்துட்டு 18 வயசு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த டேட் படி உங்களுக்கு ஏஜை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஏஜ் வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 34. எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு முழுக்க ஷிஃப்ட் முறையில் வந்துட்டு உங்களுக்கு அவங்க வேலை வந்துட்டு கொடுப்பாங்க. கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் வந்துட்டு மினிமமாக வந்துட்டு நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதும். எல்எம்வி, ஓகேங்களா? எல்எம்வி அப்படிங்கிறது என்னென்னா லைட் மோட்டார் வெஹிக்கல், அதாவது சாதாரண வெஹிக்கல், சின்ன வெஹிக்கல் எல்லாமே ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 5 ஆண்டுகள் குறையாமல் இருக்கணும். மினிமமாக அவங்க 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விண்ணப்பிக்கும் கட்டணம் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 50 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 ரூபாயும், அதர்ஸ் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே 100 ரூபாயும் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இது வந்துட்டு 2 போஸ்ட்டுக்குமே ஒரே இது தான். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வந்துட்டு வயது பார்க்கலாமா? எதுக்குன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு குறைந்தபட்சம் வயது 18. ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 34 வயசு வரைக்கும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 37 வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. ஷிஃப்ட் முறையில் வந்துட்டு உங்களுக்கு அவங்க வேலை வந்துட்டு கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்துட்டு மிதி வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேணும், சைக்கிள் வந்துட்டு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்கல. ஓகேங்களா? இதில் இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜ். குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 50 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளே இருக்கீங்க அப்படின்னா 50 ரூபாயும், மற்றவங்களுக்கு வந்துட்டு 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பின்னாடி நீங்கள் வந்துட்டு கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். அதாவது நான் மேலே சொன்ன எல்லா எலிஜிபிலிட்டியும் இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோடைய அட்ரஸ் என்ன அப்படின்னா www.tnrd.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.